अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। अमोघस्तुजदीर्जितः अतीन्द्र संग्रह सर्गः कृतात्मानियमो यमः। 151வது நாம உபேந்திரஹாங்கிற நாம. புனர்வசுங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். புனர்வசுங்கிறது ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கு. அதே மாதிரியே புனகா புனகா வாசுகி, மறுபடியும் மறுபடியும் நம்மளை நம்ம சரீரத்துக்குள்ள கஷேத்திர ரூபமாக அவர் கஷேத்திரஜ ரூபமா அவர் இருக்க. ஆனால் அவருக்கு புனர்வசுன்னு விசேஷமாக பேர் சொல்லணும். அதற்கு பிறகு அடுத்த நாம உபேந்திரஹா. உபேந்திரன்னு பகவானுக்கு பேரு. இந்திரனுக்கு பிறகு பிறந்தவர், அதனால உபேந்திரன்னு பேரு. மூலத்தையும் சிருஷ்டி பண்ணி மூலத்துக்கும் அதிபதியாக இந்திரனை போட்டு வேதங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களுக்கும் பலத்தை கொடுக்கிறதாகவும் இந்த மூலத்தையும் ரட்சிக்கிறதுக்காகவும் இந்திர பதவியை தயார் பண்ணி எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு காலத்துல என்னாச்சு, என்னதான் சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் சரி, சில சமயத்துல எதிர்பாராம துன்பங்கள் வந்து சேர்ந்தது. அதனால என்ன தெரியுது, தேவதைகளாக இருந்த போதிலும் அது உயர்ந்ததான நிலை இல்லை. சரீரம் இல்லாதான அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்ருததா. ஆத்ம ஞானம் வந்தால் ஒழிய எந்த நிலைக்கு போனாலும் சரி பயம் இருக்கத்தான் இருக்கு. உபனிஷத்துல உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி தத்வேவ விதுஷோ அமன்வானஸ்ய. ஈட்டளவுக்கு வேதம் இருந்த போதிலும் பயம் வந்துடும். அதே போல அரக்கர்கள் வந்துட்டா அவ இந்திரனை ஹிம்சை பண்ண தொடங்கின. அப்பொழுது ஏன்னா அந்த அரக்காவும் சாதாரண மகா பிரயத்னம் பண்ணினவன், பலி சக்கரவர்த்தி போன்றவன். என்ன பண்றது, பரமேஸ்வர ஆராதனை பண்ணினா, இந்திரிய நிகிரகங்கள்லாம் பண்ணினா, எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னு ஆரம்பிச்சுவிட்ட. அப்பொழுது இந்திராதிகளுக்கு ரொம்ப சிரமமா போயிடுது. பகவான பிரார்த்தனை பண்ற, பகவான் அவளுக்கு நல்லதே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப பலி சக்கரவர்த்தியோட நேரா யுத்தத்துக்கு போறதுக்கு லாபம் இல்லை. ஏன், அவர் தப்பு பண்ணினா தானே துஷ்ட சித்தனம்னு வரணும், தப்பு பண்ணலையே. ஆகையால் என்ன பண்றது, தான் வேற வழியாக சாமதான பேத தண்டங்கள்னு 4 வழிகள் அவளுக்கு ஏதோ மெல்லமா சொல்லி ராஜ்யத்தை இவளுக்கு வாங்கி கொடுக்கணும். எப்படி பண்றது அப்படிங்கிற பொழுது பலி சக்கரவர்த்தி அநேக யாகங்கள் பண்ணி கொண்டிருக்க. அந்த யாகத்துல தட்சிணாரூபமாக நம்ம வாங்கி கொள்ளணும் என்பதற்காக மகாவிஷ்ணு பிளான் பண்ணி அவர் வாமனராக அவதாரம் பண்ணினார். இப்ப பார்க்கணும், யார்கிட்டையாவது கையேந்து நிக்கணும்னா மனுஷன் குறைஞ்சு போயிடுறான்னு தெரியும். அதுக்காகத்தான் வாமனனா எடுத்தேன். நமக்கு வாமனர்னு சொல்றார், ஆனா வஸ்துதா அது இல்ல, சம்பஜனீயர். மத்தியே வாமன மாசீனம் விஸ்வேதேவா உபாசதே அப்படிங்கிறது ஒரு உபனிஷத்து. நம்ம எல்லோருடைய சரீரத்திலையும் பரமாத்மா அங்குஷ்ட மாத்திரமா இருக்கார். நம்ம கட்ட வரல அளவுக்கு இருக்க எல்லோருடைய சரீரத்து. அவாவாளுடைய கட்டவரல் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்க. அந்த கட்டவளவுக்கு இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஏன் கட்டவரல் வரைக்கும் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னா, இதயம் அவ்வளவுதான் இருக்கு. உங்களுக்கு என்ன ஹிருதயம் செய்யுதுன்னா உங்களுடைய கட்டவரல் அளவுக்கு இருக்கு. அதுக்கு தகுந்தா போல அதுக்குள்ள பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மா இருக்க தொட்டுதான் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இவைகள்லாம் இருக்கட்டும். முக்கியமாக மூச்சு காத்து தன் காரியத்தை பண்றது.
எந்த அளவுக்கு மூச்சு காத்து உள்ள இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மூச்சு காத்து வெளியில போகும். அதிகமாக போறதோ இல்ல குறைச்சலாக போறதோ போனாலும் ரொம்ப சிரமமாயிடும். அதுக்காக எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காத்து தான் கரெக்டா வெளியில போகணும். இவைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவர் உள்ள இருக்கிற பரமாத்மா. அவருக்கு தான் மத்தியே வாமன மாதீனம் விஸ்வே தேவா உபாததே, நடுவுல இருந்து கொண்டு எல்லோரும் விஸ்வே தேவாள் புலன்கள், அறிவு புலன்கள், செயல் புலன்கள், மனது, பிராணம், மற்ற உறுப்புகள் எல்லாமே அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணுகிறது, துதிக்கிறது. அப்படி உலகத்துல எல்லாராலையும் போற்றப்படக்கூடியதான சுவாமி வாமனாவதாரம். இந்த வாமனாவதாரத்துல அவர் யாரையும் கொல்லல, யாரோடையும் சண்டை போடல. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம் இவைகள்லாம் பார்த்தேன்னா சண்டை போட்டு எல்லாம் நடக்கும். இங்க ஒண்ணுமே இல்லை. பிறந்த பிறகு அதிதி கஷ்டப்பாடுக்கு பிறந்தார். அந்த பிறக்கிறது எப்படின்னா பயோவிரதம் பண்ணி பிறந்தார். பாலை மட்டும்தான் சாப்பிடணும், 15 நாள் வேற ஒன்றும் சாப்பிடுவார். அப்படி பயோவிரதம் பண்ணி அதிதி அம்மாவுக்கு பிறந்தார். அந்த பிறக்கிற காலத்திலே அங்க இருக்கிற எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்றாளாம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி அந்த பரமாத்மாவை, வாமனரை. பிறந்தார், வளர்ந்தார். அவருக்கு 8 வயசு ஆயிடுது. உபநயனம் பண்ண தொடங்கினார் காசிப பிரஜாபதி. முதல்ல புராணங்கள்ல சொன்ன உபநயனம் இது. ஆனாதான் ஒவ்வொரு உபநயனத்திலையும் அவரை ஸ்மரிக்கிறது வழக்கம். வாமனரை அவருக்கு ஸ்மரிக்கும் பொழுது என்ன பண்ணினார், காசிப பிரஜாபதி அவர் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றதுக்கு சித்தமாயிட்டார். சித்தமாகும் பொழுது சூரியன் அங்கிருந்து இறங்கி வரார். இறங்கி வந்து நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னா. ஏன் அப்படி அப்படின்னு, அந்த குழந்தைக்கு நம்ம உபதேசம் பண்ணும் பொழுது நம்ம மந்திர சக்தியே கொடுக்கிறோம். அதான் உபதேசம். இவர் என்ன மந்திரத்தை ஜபிச்சிருக்காரோ அந்த மந்திர சக்தியை அவளை கொடுக்கும். அதுல இருந்து அவ ஜபிக்கணும். முதல்ல இருந்து ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம், ரொம்ப விக்னங்கள், இடையூறுகள்லாம் வரும். அப்படி இல்லாமல் இவ ஜபிச்சு அந்த கேபிட்டலோட அவளை கொடுக்குற. அப்பொழுது அவளுக்கு இடையூறு இல்லாம அவ ஜபிக்கலாம். அப்படி அதிகமாக காயத்ரி மந்திரத்தை நான் பண்ணி கொண்டே இருக்கேன். ஏன்னா நம்ம சும்மா இருக்க முடியாது. காலம்பரம் அவர் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 24 லட்சம் மைல் அவர் கலக்கணும். அவ்வளவு ஸ்பீட்ல போறாராம் அவர். அப்பதான் சாயங்காலத்துக்குள்ள இந்த கோடியை வர முடியும். அப்படி ஒவ்வொரு நாளும் விடாம போயிட்டு இருக்கேன்னா அந்நேரத்துல வேற ஒன்றும் பண்ண முடியல. காயத்ரி சதா ஜபிச்சுட்டு இருக்கீங்க. அதான் அவ்வளவு தூரம் நான் ஜபிச்சிருக்கேன், அதனால நான் பண்றேன் உபதேசம் அப்படின்னு. காசிப பிரஜாபதி வேற வழி இல்லைன்னு நல்ல காரணம் சொல்லிவிட்டார். அப்படிங்கிறதுக்காக அவரே உபதேசம் பண்ணினார். சரஸ்வதி அவருக்கு அக்ஷமாலையை கொடுத்தா, ஜபமாலையை கொடுத்தா. அப்படி நிறைய தேவதைகள்லாம் அந்த வாமனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அதெல்லாம் வாங்கிட்டார். வாங்கிட்டு இப்ப சித்தமாயிட்டார். ஏன்னா பிரம்மச்சரியா இருந்தா தானே பவதி பிட்டாந்தே அப்படின்னு கேட்கலாம். உபநயனம் ஆன பிறகு முதல்ல அம்மா கிட்ட பிட்டை வாங்கணும். அம்மா பிட்டைய போடணும். அதற்கு பிறகு லோகத்தில் இருக்கக்கூடியதான சுமங்கலேஸ்வரிகள் எல்லோருமே பிட்டை எடுக்கலாம். அவ பிட்டபியம் போடுறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது. அத எதற்காக அப்படி வாங்கறது அப்படின்னு சொன்னா, ஸ்திரீகள் சர்வதா தேவதா ஸ்வரூபம். அவளுக்கு வந்து ஸ்ரீயஸ்தவஸ்தா தவதேவி ரூபா அப்படின்னு அம்பாளை பூஜை பண்ணி குத்துவளை கேட்டு வச்சு நமஸ்காரம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை பெற்றவ. அவளிடத்திலிருந்து நம்ம வாங்கிட்டதான இது சரீரத்துக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்காக பவதி வித்தாந்தின்னு கேட்கணும் அந்த பையன். அதை கேட்டானே ஆனால் அதற்கு பிறகு இவ பிட்சைய போடணும், அந்த அரிசியை போடணும். இப்படி அவ போட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அதனால அவளுடைய அந்த கரணம் சுத்தமாகும். அந்த குழந்தைக்கு இவ பக்தாளாக போட்டதான ஒரு அரிசி இருக்க பத்தில அதுல சமைக்கப்பட்டதான அன்னத்தை சாப்பிட்டால் அன்னமயம் நிசோமிய மனா ஆபோமய பிராண தேஜோமயி வார் அப்படின்னு இந்த அன்னமானது எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறுதான் அவனுடைய மனசு வளரும். இவ பக்தியோடு போட்டதுனால அவனுடைய மனசுல பக்தி வளரும். அதற்காக அன்னையிலிருந்து தான் பிச்சை எடுக்கிறதுன்னு ஆரம்பம். இது பிரம்மச்சாரி பிச்சை எடுத்தான் சாப்பிடணும்னு நம்ம தேசத்துல வழக்கம். அப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கார் இவர். இவர் தான் வசதின்னு நினைச்சுட்டு பலி சக்கரவர்த்தியுடைய கிரகத்துக்கு போறார், யஜ்ய வாட்டிக்கைக்கு போறார். அப்பொழுது அந்த பலி சக்கரவர்த்தியானவர்
என்ன வேணும்னு கேட்கிறார். பிரம்ம தேஜஸோட வர ஞாபகத்துக்கு. ஏன்னா சூரிய பகவானிடத்துல உபதேசம், அந்த உபதேசமானது அத்தனை கோடி ஜபம் பண்ணியிருக்கார் அவர், அதெல்லாம் இவரை கொடுத்திருக்கார். அப்படியே அந்த மனசுல ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக தைரியமான நிலையில வாமனர் வரும்பொழுது பலி சக்கரவர்த்தி யஜ்ஞவாட்டிகள் வந்து வாங்கோன்னு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும், இப்ப என்ன வேணும்னு கேட்கிறப்ப வாமனர் என்ன சொல்றார், 3 அடி பூமி வேணும்னு கேட்கிறார். எதற்காக இப்படி கேட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் உங்க அடியா என்னடியா ஒன்னும் போடல, 3 அடி பூமி வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது பலி சக்கரவர்த்தி சொல்றார், அப்படி இல்லை, எங்கிட்ட ஒரு தடவை வாங்கிட்டானேயானால் இன்னொருத்தர்கிட்ட கையெழுந்தப்படாது, அதனால உங்களுக்கு தெரியாம கேட்கிறேன், வேற ஏதாவது கேட்டதோ இந்த பிறவையில எனக்கு போருங்கிற அளவுக்கு நீங்க கேட்டுக்கலாம் அப்படிங்கிற. நச்சிகேதனுக்கு யமதர்மராஜா சொன்ன மாதிரி ஏ காமா துர்லபா மத்தியலோகே, இவ்வுலகத்தில் எதை அடையிறது மிகவும் சிரமமோ அத்தனையும் நீங்க கேட்டுக்கலாம், எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன்னு சொன்ன மாதிரியாக இப்படி பலச்சக்கரவர்த்தி சொல்றார். இவர் சொல்றார், நீங்க கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவராக இருக்கலாம், ஆனா எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதானா நான் கேட்டுக்கணும், மற்றவர்கள்லாம் எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால எனக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, நீங்க அகங்காரத்தோட நாங்க எவ்வளவு வேணும்னு கேட்கலாங்கிறேன், நான் கொடுக்கறது கேட்கறது உங்களால கொடுக்க முடியாதுங்கிற அபிப்பிராயம் அப்படின்னு சொன்னார். சொன்னா கேட்கல, பக்கத்துல சுக்கராச்சாரியர் வந்து கேட்காதே, இது மகாவிஷ்ணு கொடுக்காதே அப்படின்ட்டார். அப்படி சொல்லப்படாது, மகாவிஷ்ணுவே வந்து கேட்கிறாருன்னா அவருக்கு கொடுக்காத வேற என்ன பண்றது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவர் கொடுக்க தொடங்குறார். சரிங்கிறார். விந்தியாவளின்னு பேர் அந்த அம்மாவுக்கு, அவருடைய ஆத்துக்காரி ஜலத்தை விட்டார். கையில ஜலஸ்திரி விட்டா தான் கொடுக்க முடியும், நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. எந்த பொருளா இருந்தாலும் சொத்தா இருந்தா அதை கொடுக்கணுமே, ஏனால் அந்த ஸ்திரீனுடைய அனுமதி வேணும். நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும். நான் எப்படி இஷ்டமா நான் பண்ணுவேன்னு சொல்றதோ, இல்ல இது எங்க காமன் தானே நானும் கொடுக்கலாம் எனக்கு அதிகாரம் உண்டோ சொல்றதோ நம்ம ஊர்ல கிடையாது. அந்த அம்மா ஜலத்தை விட்டு இவர் ஜலத்தை நினைச்சு கீழே விட்டாரதான் இன்னொருத்தர் கொடுக்க முடியும். அந்த இந்தியாவளி அம்மா தங்க கிண்டி இது வெள்ளி கிண்டியில இருந்து ஜலத்தை இவர் கையில விடுறா, ஜலமே விடல, விழவே இல்லை. என்ன ஆச்சுன்னா சுக்கராச்சாரியர் என்ன பண்ணி விட்டார், அதுக்குள்ள ஒரு பூச்சியா உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்து ஜலம் விடாம, ஏன்னா ஒரு குருவுக்கு அந்த சிஷ்யனை காப்பாற்ற வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்கு, நிர்பந்தம் இருக்கு. கொடுக்க மாட்டேங்கிறா, இவர் கொடுத்து விட்டாரையானால் இவருக்கு ராஜ்யம் இல்லாம போயிடும். இவருக்கு ராஜ்யம் இல்லாம போறது தான் சும்மா பார்த்துட்டு இருக்கலாமா, அதற்காக அந்த கிண்டிக்குள்ள பூந்துட்டார். அப்பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், ஒரு தர்பத்தை எடுத்து குத்தினார். அதனால ஒரு கண்ணு போயிடுது. ஆகையால் சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு இல்லையேன்னு சொல்றது வழக்கம். அப்புறம் இடம் விட்டு எடுத்து ஜலம் வந்தது கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு வாமனர் என்ன ஆயிட்டார், 3 அடி கொடுத்தேன்னாரோ இல்லையா, ஒரு அடியினால பூமி முழுக்க வியாபித்து விட்டார், அளந்து விட்டார். அதுக்கு பிறகு என்னன்னா இன்னொரு அடியினால ஆகாசம் முழுக்க அளந்து விட்டார். 3வது இடத்துக்கு இடமே இல்லையப்பா, நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன்னு சொன்னீரே, எங்கிட்ட வாங்கிட்ட பிறகு வேற இன்னொருத்தருக்க கையேற்றி நிக்கப்படாதுன்னு சொன்னிட, உங்களால 3 அடியே கொடுக்க முடியலையே அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டார். ஓஹோ, இவர் மகாவிஷ்ணு ராஜ்யத்தை அபகரணத்துக்காக வந்திருக்கார். ஆனா அப்பொழுதும் மனசு தளர விடல. என்ன பண்ணினார் தெரியுமா, என் தலை பூமியிலையும் இல்ல ஆகாசத்திலேயும் நடுவுல இருக்கு, இங்க வெயிங்க 3வது இடம் சரியா போயிடுச்சுன்னார். அப்படியே அவர் சிரசுல தன்னுடைய பாதத்தை வச்சு அவருக்கு ஸ்பர்ச தீட்சைய பண்ணி அப்படியே அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டார். பாதாள லோகத்துல நீங்க இருந்திருந்தோம், கொஞ்ச நாள் ஆனபுறம் நீங்களும் உங்களுக்கு இந்திரனா வரக்கூடியதான சான்ஸும் உண்டு. என்னது இந்திர பதவியிலிருந்து எடுத்துக்கொள்ள இப்பொழுது என்பதை பாதாளத்துக்கு அதிபதி ஆக்கினார். இப்படி சொல்லி இன்னைக்கும் அவருடைய வீட்டுக்கு முன்னால தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறதாக ஐதிக்கம். இப்படி இந்திரனுக்கு தம்பியாக, ஏன்னா இந்திரன் அதிதி கசிபால் பிரஜாபதிகளுக்கு பிறந்தவர், அதே மாதிரி அவளிடத்திலேயே அதிதிக்கு பிறந்தார் இவர். அதனால உப இந்திரன்
இந்திரனுக்கு பின்னால பிறந்தவர். அதனால்தான் வாமன அவதாரத்தை சொல்லும் பொழுது அதிசக்கரபாணினா வாமனர் பிறந்ததுமே அதிதியானவள் எப்படி ஒரு ராமன் பிறந்ததுமே என்னமா ஒரு சந்தோஷத்தை அடைந்தாள் கௌசல்யா அப்படின்னா, வாமனர் பிறக்கும் பொழுது அதிதி எப்படி சந்தோஷப்பட்டாளோ அப்படி சந்தோஷப்பட்டாள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவ ரெண்டு பேரும் ஒரே அவதாரம் தான், மகாவிஷ்ணுடைய அவதாரம். இதை சொல்றதுக்காக தான் வாமன அவதாரத்துல இப்படி ஆச்சுன்னு சொல்றதுக்காக வாமனருக்கு உபேந்திரன் இந்திரனுடைய தம்பியாக பிறந்தவர் அப்படின்னு. இப்ப இந்திரனுடைய தம்பின்னு சொல்றதுனால நமக்கு என்ன தெரிகிறது, அதிதி கஷ்யபாடக்கு பிறந்தார் அப்படின்னு. ஒவ்வொரு நாமாக்கள்ல வரிசையா உபேந்திரோ வாமன பிராம்து அமோகஸ்து தீர்த்திதா, இந்த நாமாக்கள் எல்லாமே வாமனாவதாரத்தை தான் சொல்றது. இப்ப சொன்னதான சரித்திரத்தை ஏதோ விதமாக சம்பந்தப்படுத்தி சொல்றது. இதான் மகாவிஷ்ணுவை சொல்லும் பொழுது விஷ்ணோர்மதம் வீத்யானி பிரவோஜம் எப்பார்த்திவானி விமமேரஜாம் ஸ்ரீ அப்படின்னு வேதங்கள் எல்லாம் அந்த மகாவிஷ்ணுடைய வீரியங்களை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எப்பார்த்திவானி விமமே ரஜாம்சி, உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தான சின்ன சின்ன ஆட்டம், பூமியில இருக்கக்கூடியதான கணங்களை எல்லாம் அவர் தான் சிருஷ்டி பண்ணினார். விமமே அவைகள்லாம் தான் அளந்தார். தன்னுடைய பாதமானது பூமியில எல்லா இடத்திலையும் படும்படி பண்ணினார். உலகத்தை எல்லாம் அளந்த மகாத்மா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அணுவான பதார்த்தங்களையும் தான் இருக்கிறார் என்று சொல்வதை காட்டின மகாத்மா. அதனால உபேந்திரர் அப்படின்னு வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதே அம்சத்தை தான் இங்க உபேந்திரா அப்படிங்கிற நாமாவில நமக்கு சொல்லப்படுறது. இப்ப பார்ப்போம். இந்திரம் உபகதா அனுஜத்வேனா இது உபேந்திரா. இவருக்கு உபேந்திரா ஏன் பேர் வச்சேன்? இந்திரம் அனுகதா, இந்திரனை பின்தொடங்கி வந்திருக்கிறார். எப்படி? தம்பியா அனுஜத்வேனா, அவருக்கு பின்னால பிறந்த உபேந்திரா. இது நல்லா இருக்கு. ஆனா மகாவிஷ்ணு எங்கே, இந்திரன் எங்கே? இந்திரன்கிறவர் ஒரு உபாசனை பண்ணி சாதாரண நம்ம மாதிரி மனுஷியாளா இருந்து உபாசனை பண்ணி அந்த உபாசனா பலத்தினால ஆதிகாரிகமான பதவியை அடைந்தவர் இந்திரன். தேவதைகள் எல்லாம் அப்படித்தான். அக்னி, யமன், சோமன் இவ எல்லாருமே நம்ம மாதிரி மனுஷியால் ஒரு ஜென்மா முழுக்க உபாசனம் பண்ணி உபாசனா பலத்தினால அவளுக்கு அவ்வளவு ஒரு புண்ணியம் சேர்ந்து போய் அந்த புண்ணியத்தினால பிரம்மலோகம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அவ சுகத்தை அனுபவிக்கணும் என்பதற்காக அவளுக்கு அந்தந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்வதசித்தமாக மகாவிஷ்ணு பரமாத்மா. அப்ப இவரோடு அவருக்கு பின்னால இவர் அவருக்கு தம்பியா பிறந்தார்னு சொன்னா குறைச்சலாக இருக்கே அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணலாம். அதான் சொல்ற, பின்னால பிறந்தாலும் இவர் உயர்ந்தவர். யத்வா உபரி இந்திரா. இங்க என்ன உபரி, உபரின்னு சொல்றது பதில உபா இந்திரஹான். உபரி இந்திரஹா உபேந்திர. உபரி இந்திரஹான்னு சொன்னோமோ என்ன விசேஷம்? அந்த இந்திரனுக்கு நாம் நன்மையை கொடுக்கணும், இந்திரனுக்கு இந்திர பதவி எப்பொழுதும் இருக்கும்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே இவர் உபேந்திரனாக அவதாரம் பண்ணினார். அப்ப என்ன, லோகத்துல நல்லவாளுக்கு சகாயம் பண்ணணுங்கிறதுக்காக தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பன்னே சிததா லோகே சாநித்யாப்ய விதீயதே அப்படின்னு தேவதைகளுடைய பிறவியல்ல தேவதைகளுக்கு சகாயம் பண்ணணும் என்பதற்காக அவ ஒரு வேஷத்தை கட்டிண்டார், மாயினால ஒரு வேஷத்தை கட்டிண்டார். ஆனா நம்ம மாதிரி பிராரப்த கர்மான்னா அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக அவர் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தாலும் இந்திரனுக்கு மேல இருக்கிறார். இந்திரனுக்கு வேண்டியதான எல்லா வசதிகளையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்திரனுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றணும் என்பதற்காக இந்த வேஷங்களை எடுத்துள்ளார் அப்படிங்கிற ஒரு அம்சம் இப்ப பார்த்தோம். உபேந்திரா. பிறகு அடுத்தது வாமனா. இந்த உபேந்திராங்கிறது ஹரிவம்சம் சொல்றது. மமோபரி யதேந்திரத்வம் ஸ்தாபிதோ கோபிரீஸ்வரா உபேந்திர இது கிருஷ்ணத்வம் காயந்தி புவி தேவதா மமோபரி யதா இந்திரா ஸ்வம் ஸ்தாபிதா கோபிரீஸ்வரா. ஹரிவம்சம்ங்கிற ஒரு பாகம் மகாபாரதத்தினுடைய கடைசி பகுதிக்கு ஹரிவம்சம்னு பேர்.
மகாபாரதத்துல 18 பர்வாக்கள். அத்தனையும் ஆனப்புறம் மகாவிஷ்ணுனுடைய வம்சத்தை சொல்றதுக்காக சில அத்தியாயங்கள் சொல்லப்பட்டது. மகாவிஷ்ணு 16,000 ஸ்திரீகளை கிருஷ்ணன் விவாகம் பண்ணிட்டார். அத்தனை ஸ்திரீகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் 10 ஆண் குழந்தைகள், 10 பெண் குழந்தைகள், அப்படி வரிசையாக அவளுக்கெல்லாம் தனியா துவாரகாங்கிற ஒரு இடத்துல எல்லாம் தயார் பண்ணி கொடுத்திருக்கார். அந்த துவாரகா கஷேத்திரம் பகவான் இருந்த இடம். ஆகையால் அந்த கஷேத்திரத்துக்கே ரொம்ப மகிமை உண்டு. அப்படிப்பட்டதான அந்த கஷேத்திரத்தை வச்சு அந்த இடத்துல எத்தனை குழந்தைகள், அவளுடைய சரித்திரம் என்ன, இவைகள்லாம் சொல்றதுங்கிறது ஹரிவம்ச புராணம். அது தனியா அப்படி பேர் வச்சிருக்கோம். அந்த ஹரிவம்சம் குழந்தைகள் பறக்கலைன்னா அந்த ஹரிவம்சத்தை பாராயணம் பண்றதுன்னு ஒரு சம்பிரதாயமும் இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு ஹரிவம்சத்துல பகவானை பத்தி சொல்லும் பொழுது மமோபரியதயா இந்திரஹா ஸ்வம் ஸ்தாபிதஹ கோபிரீஸ்வரஹ உபேந்திர இது கிருஷ்ணஸ்வாம் காயந்தி புவி தேவதா. இப்படி உபேந்திரஹாங்கிற பேர் யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பேரு. இப்ப பார்க்கணும், கிருஷ்ணன் அவர் என்ன பண்ணினார், அவருக்கே இந்த பெயர் வந்தது அப்படின்னு யோசனை பண்ண. ஒரு காலத்துல கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவருடைய கீர்த்தி எல்லாம் மூலத்தையும் பரவி போயிடுது. எல்லோரும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பேச ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான அவதாரங்கள்லாம் மறந்து போச்சுட்டார். அந்த கிருஷ்ணனுடைய ஏன்னா அந்த ஸ்வரூபம் அப்படி கர்ஷதீதி கிருஷ்ணா, எல்லோருடைய மனசையும் இழுக்கிறார். அவருக்கு கிருஷ்ணன் பேர். இப்படி சின்ன குழந்தையா இருக்கிறது புறந்தண்ணில இருந்து அவர் தன்னுடைய ஒரு வைபவங்களையும் விலாசங்களையும் காட்டி கொடுத்தார். ராமாயணத்துல ராமன் சாதாரண குழந்தையாத்தான் இருந்தார். ராமநாவதாரத்திலும் சாதாரண குழந்தையாத்தான் இருந்தார். கிருஷ்ணன் பிறக்கும் பொழுது சதுர்புஜம் சங்ககதம் யுதாயுதம் 4 கைகளோட பிறந்தார். சங்கம் சங்கரம் கதா இவைகளும் தாமரையோட பிறந்தார். பீதாம்பரத்தோட பிறந்தார். கிரீட்டத்தோட பிறந்தார். அந்த இப்படி அவதாரமே இப்படி அவசியம். தேவதைகள்லாம் பார்த்து நடுங்கி போயிட்டாளாம். வந்தேவாதிகள்லாம் நடுங்கி போயிட்டா. இப்படி ஒரு ஸ்வரூபமே. அப்பொழுது அந்த தேவகி அம்மா பிரார்த்தனை பண்ணின, சுவாமி நீங்க இப்படி இப்ப வேண்டாம், சாதாரண மனுஷனா ஆயிடுங்கோ. ஏன் தெரியுமோ, நான் கம்சன் உங்களுக்கு கொல்ல வந்துட்டு இருக்கான். நீங்க இந்த வேடத்துல இருந்தா நிச்சயமாக அவனை கொல்றதுக்காகத்தான் நீங்க பிறந்தேன்னு நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னாராம். அந்த கிருஷ்ண சின்ன குழந்தை சொல்லித்தான், இந்த கம்சனுக்கு ஏமா நீ பயப்படுற? உலகத்துல மனுஷியாளுக்கு ஏற்படக்கூடியதான அஜானத்தை எல்லாம் நாசம் பண்ணக்கூடியவன் நான். ஆகையால் தான் இருட்டுல பிறந்திருக்கேன். நீ சீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்த்தனே. அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பிறந்தாராம். ஏன் அப்பதான் சந்திரோதயம் ஏற்படும். அது மாதிரி அவ்வளவு காடமான ஒரு சமஸ்துல நான் பிறந்திருக்கேன். எல்லோருடைய உள்ளிருட்ட அஜானத்தை போக்கத்தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அம்மா கேட்டா அதுன்னு சொல்லலாமா அப்படின்னு சாதாரணமாக அவதாரத்தை எடுத்து பண்ணினேன். அவர் அந்த யசோத வீட்டுக்கு போனதுல இருந்து ஆரம்பிச்சு தான் மகாவிஷ்ணு அப்படிங்கிறது அப்பப்ப காட்டிகிட்டே இருக்கிறேன். சின்ன வயசுலயே இருக்கும் பொழுது பூத்தனை வரும்பொழுது அவளை பாலை குடிக்கிற போல பிராணனை வாங்கிட்டார். நாட்குழந்தை நாட்கள்ல இருக்கக்கூடியதான குழந்தை எப்படி பண்ணுமோ, சின்ன குழந்தை காலால எட்டி உதச்சிருது. அது என்னடா சின்ன பக்கத்துல இருக்கிற வண்டி விழுந்துருதுன்னு இப்படியெல்லாம் லீலைகள்லாம் பண்ணினார். அதற்கு பிறகு இந்த லீலைகள்னால பிரம்மதேவருக்கே ஒரு ஆச்சரியம் வந்துருது. இறங்கி வந்து பார்க்கிறார். இவர் குழந்தைகளோட சாப்பிடக்கூடியதான ஒரு அன்னத்தை சாப்பிடக்கூடியதான அழகை பார்த்தார். அவரால் பொறுக்க முடியல. இத்தனை கோடி வருஷங்களாச்சு நமக்கு ஒரு நல்ல பேரும் இருக்க மாட்டேங்கிறது. இவ்வளவு வேலை செஞ்சாலும் சின்ன குழந்தையா இருக்கிறது ஊரெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றானேன்னு கண்டுக்குட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். பகவான் பார்த்தார், ஒன்னும் கவலையே படலை. என்ன அதே மாதிரி அத்தனை கண்ணுக்குட்டிகளாகவும் அத்தனை கோபர்களாகவும் தானே திருப்தியானார். அப்படின்னு என்ன, கிருஷ்ணாவதாரத்திலையும் பிரம்ம லட்சணத்தை நேர பண்ணி காட்டினார். அத்தனை கோபாலாலும் அத்தனை கண்ணுக்குட்டிகளாகவும் அத்தனை கண்ணுக்குட்டி கழுத்துல இருக்கக்கூடியதான கயர்களாகவும் அப்படியே மாறிவிட்டார். பிரம்மதேவருக்கு அழைச்சுன்னு போனார். குழந்தைகளை அழைச்சுன்னு போய் அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஒரு நாள் வச்சுட்டார். முடியல அவரால். இன்னும் 1 2ன்னா பரவாயில்ல, இதை வீடெல்லாம் அசக்கியம் பண்றது வேற வழியில். கண்ணுக்குட்டிக்கு என்ன தெரியும், சின்ன குழந்தைகள் இதை பார்த்துக்க முடியல. இறங்கி வந்து பார்த்தா தான் யார் அழைச்சுன்னு போனாலும் அத்தனை செட்டும் இங்க இருக்கு.
என்னடா பண்றது? இப்ப நான் அழைச்சுன்னு போனவாழ என்ன பண்றதுன்னு தெரியலையே, அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கேன்னு பகவான் வந்து பிரார்த்தனை பண்ற. பகவான் அப்பொழுது சந்தோஷப்பட்டு அவளுக்கு பிரம்மத்துக்கு இத அழகெல்லாம் அத்தனை கிருஷ்ணர் அத்தனை பேரும் அத்தனை கண்டுகுட்டிகளும் அத்தனையும் கிருஷ்ண பரமாத்மாவா தரிசனம் காட்டின. அப்பொழுது அவருக்கு தெரிஞ்சது இந்த பிரம்ம மோகன லீலை இருக்க பத்தியா, இந்த லீலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுது பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவான் தான் அப்படின்னு. இருந்தாலும் இந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு கோபம் வந்தது. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினார், அங்க இருக்கிற அவள்லாம் யாகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்திரன் நோக்கி யாகம் பண்ற. இவர் சொன்னார், இந்திரன் நோக்கி யாகம் பண்றதை விட நமக்கு யாரு சகாயம் பண்றாலும் கோக்கள் இருக்கா, பிராமணால இருக்கா, இந்த மலை இருக்கு, இவளுக்கெல்லாம் யாகம் பண்ணுங்க, இவளை கவனிச்சுங்க அப்படின்னு பதனம் பண்ணினார். பகவான் சொன்னா இங்க எல்லாரும் சரின்னு ஒத்துட்டார். இது தனக்கு நடக்க வேண்டியதான யாகம் வரலேன்னு அவருக்கு கோபம் வந்து பாருங்க. இது இதை வழக்கமா கொடுத்துட்டு இருக்கோம், வழக்கமா கொடுத்துட்டு இருக்கிறது கொடுக்கலன்னு கோபம் வரலாமா? நீங்க நேற்று பிச்சை போட்டீங்களா, இன்னைக்கு ஏன் போடலன்னு கோவிச்சுட்டா என்ன பிரயோஜனம்? இது என்னடா இது? இப்படி வந்ததுமே அவருக்கு கோபம் வந்துருது. 7 நாட்கள் விடாம மழை பெய்ஞ்ச. அவர் கையில தான் வருடான்னு இவள்னா இருக்க. அப்படி விடாம மழை பெஞ்சுட்டு இருக்கும் பொழுது பகவான் பார்த்தாராம், இவளுக்கெல்லாம் ரொம்ப ஹிம்சையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கையால மந்திர பர்வத்தை, அந்த பர்வத்தை தூக்கி கோவர்தன பர்வத்தம்னு அந்த மலையை தூக்கி கொடையாட்டம் பிடிச்சுட்டாராம். 1 வார காலம் பிடிச்சிருந்தார். அதனால என்னன்னா மழை முழுக்க பெஞ்சிடுது. ஞாபகம் வச்சுக்கோ, மழைக்கு ஒரு லிமிட் இருக்கு. மேகத்துல எவ்வளவு மழை இருக்கோ அவ்வளவுதான் பெய்ய முடியும். அந்த ஜலம் கீழே வந்துருந்தா மேகம் என்ன பண்ணும் பாவம்? 1 வாரத்துல எல்லா ஜலமும் போயிடுது. மேகம் ஒன்றும் இல்லாம விலவிலான்னு ஆயிடுதான். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, தலை வந்து பத்து. அப்ப வேற வழி இல்லாமல் இந்திரன் இறங்கி வந்து பகவான பிரார்த்தனை பண்ணிட்டா இப்படி ஆயிடுது, தப்பா போயிடுது. பகவான் கோவிச்சுக்கிறேன், நீ ஏதோ தெரியாதனத்தினால பண்ணினேன், யாருக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சு கொண்ட வேண்டாமாப்பா, உன் தம்பி தானே நான், நீ ஏன் இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்கும் இந்திராதி திக்பாலகர்களுக்கும் எல்லோருக்கும் சக்தியை கொடுக்கறது பரமாத்மா தான். அதை சொல்றதுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த லீலை. அப்ப என்ன பண்ணினார், அந்த மலையை அங்கே வச்சு மழையெல்லாம் போகணும். அவ வீட்டுக்கு போன பிறகு இந்திரன் வந்தா நமஸ்காரம் பண்ணினா, ஒன்னும் கவலை இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அப்பொழுது அந்த இந்திரனோட சேர்ந்து அந்த பசுக்களுக்கு, ஏன்னா பசுக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோ இல்லையோ, அந்த காமதேனும் வந்திருக்காங்க. அந்த காமதேனு சொல்றாளா, நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு சகாயம் பண்ணிருக்க, சாதாரணமாக ஒரு பெரிய ஆபத்து வறுமையானால் ஜனங்கள் பசுக்களை விட்டுருவா, அது பாட்டுக்கு அதை போட்டு நம்ம உயிரோட இருந்தா முதல்ல நம்ம உயிர் தான், அப்புறம் பசுக்கள் அப்படின்னு விட்டுருவா. அப்படி இல்லாங்க நீங்க பசுக்களையும் காப்பாத்திருக்க, ஆயால் உங்களுக்கு நாங்க நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல என்ன பண்ணிட்டா, தேவலோகத்துல இருக்கக்கூடியதான காமதேனும் தன்னுடைய குழந்தை நந்தினி மற்றவ எல்லோரும் சுரபி இவாள்லாம் அழிச்சுன்னு வந்து அத்தான பசுமாட்டுகளுடைய பால்னாலையும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணித்தான் ராஜ்யாபிஷேகம் பண்ணினார். கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வசம்பவா பவதா லோகநாதேன சநாதா வயமச்சுதா ஸ்வம் து பரமகம் தெய்வம் ஸ்வம் ந இந்திர ஜகத்பதே. ஏய், நீங்க தான் நிஜமாக இந்திரன். இந்திரன்கிற பேருக்கு இதந்திரன்னு பேரு. இதந்திரன்கிறவர் வர இந்திரன் என்று சொல்லுகிறார்கள். பெரியோர்கள பேரை நேரா வச்சு கூப்பிடப்படாது. பெரியோர்கள் ஆத்மநாம குருவோர் நாம நாமாதி கபணத்தை, குருவனுடைய பேரோ சில பேருடைய பேரோ நேரா சொல்றது இல்லை, பழக்கம் இல்லை. அதுபோல தேவதைகளுடைய பேரு சொல்லலாமோ, அதனால இதந்திரன்னு சொல்ல வேண்டிய பேரை இந்திரன்னு சொல்லித்தான். அதனால சொன்ன பரமகம் தெய்வம் சொன்ன இந்திரோ ஜகத்பதே பவாய பவகோ விப்ராணாம் ஏஷ சாதவா பவகோ விப்ராணாம். பிராமணன் என்ன, பசுமாட்டுகள் என்ன, லோகத்துல சாதுக்கள் என்ன, நல்லோர்கள் என்ன, எத்தனை பேருக்கு நன்மைக்காக நீங்க பட்டேல இந்திரன்னத்வா அபிஷேச்சாமஹா பிரம்மணா நோதிதாவயம். இங்க பிரம்மணா நோதிதாவயம் பிரம்மதேவரால் சொல்லப்பட்டு பிரம்ம மோகன லீலையில பிரம்மதேவர் அவரே இவாளுக்கு ஏதாவது நல்லதை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தார். இந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது நீங்க எல்லாம் போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணும் போது அவர் அனுப்பிச்சு விட்டாராம். பிரம்மணா நோதிதாவயம் பிரம்மாதேவரால தூண்டப்பட்டு
நாங்க உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அவருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம். கிருஷ்ணனுக்கு ராஜ்யம் இல்லை, அவர் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணல, அவருக்கு ஒரு சாபம் இருந்ததா அந்த ஜென்மாவில. ஆகையால் அவளுக்கு ராஜ்யம் இல்லை. இருந்தாலும் அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. எப்படி யாகம் பண்ணினவாளுக்கு தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்றாளோ, எப்படி ராஜாவுக்கு ராஜசூய யாகம் பண்ணின பிறகு அபிஷேகம் பண்றாளோ, அதே விதமாக உங்களுக்கு நாங்கள் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திராதி திக்பாதர்கள் வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலி ரஜகஸ்யபா, ராமாயணத்துல வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, கஸ்யபர், சுயஜ்ஞன் இப்படிப்பட்டதான அத்தனை மகர்ஷிகளும் சேர்ந்து எப்படி ராமனுக்கு அபிஷேகம் பண்ணினாலோ அதே போல கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இந்திராதி திக்பாலகர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணினாலாம். அதனால்தான் அவருக்கு என்ன பேருன்னு கோவிந்த பட்டாபிஷேகம். பகவானுக்கு கோவிந்தன் என்ற பேர் வந்ததா. அதுதான் ஹரிவம்சத்துல சொல்றது. மமோபரியதா இந்திரஹாத்வம், எனக்கு மேல நீங்க இந்திரனா இருக்கல, இந்திரனுக்கு மேல இந்திரனா இருக்கல. ஸ்தாபிதோ கோபிரீஸ்வரா, அதனால யாரால? தேவதைகள், இந்திராதி திக்பாலகர்கள், காமதேன்வாதிகள். என்ன காமதேனு? யாராருக்கு எது வேணுமோ அவளுக்கெல்லாம் விரும்பிய பதார்த்தங்களை எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதான வல்லமை இருக்கிற காமதேனு. அந்த காமதேனு தன்னுடைய பாலால பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி தன்னை ஆத்மான ஸ்தாபிதம் பண்ணிட்டு தான் உபேந்திர இது கிருஷ்ணஸ்வாம். ஆயால் கிருஷ்ணரே உங்களுக்கும் உபேந்திரன் என்று பேர். காயந்தி புவி தேவதாக. இப்ப உபேந்திரன்கிற நாமாக்கு எத்தனை அர்த்தம் சொன்னேன்? வாமனர்னு ஒரு பேரு, இந்திரனுக்கு தம்பின்னு ஒரு பேரு, மூணாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கே உபேந்திரன் என்ற பெயர். அப்படி 3 பெயர்கள் இதை சொல்றது அப்படின்னு சொன்னோம். அதற்கு பிறகு பலிம் வாமன ரூபேண யாசிதவான் இது வாமனா. பலி சக்கரவர்த்தியை வாமன ரூபமாக இருந்து கொண்டு அவரை கேட்டார். அதனால அவருக்கு வாமனர்னு பேர். பலி சக்கரவர்த்தியை தான் கேட்டுட்டாராம், 3 அடி ஜல பூமியை எனக்கு கொடுங்க அப்படி. ஞாபகம் வச்சுங்க, பூமாதா முழுக்க யாருக்கு சொந்தம்? மகாவிஷ்ணுக்கு சொந்தம். பூதேவி ஸ்ரீதேவின்னு 2 ஆத்துக்காரிகள்னு சொல்லிட்டு இருக்கோம். சகல பூமண்டலமும் அவர் தான் படைத்தது. எதோ வாக்கிமானி பூதா நிஜாயந்தே, முழுக்க படைச்ச அது யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். நீங்க ஒரு சின்ன இடத்த வாங்குறேன், வாங்கிவிட்டு இது எனக்கு சொந்தம்ங்கிறேன். உங்களுக்கு சொந்தம்னு நீங்க பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். நிஜமா யாருக்கு சொந்தம்? பகவானுக்கு தான் சொந்தம். நாம ஏதோ இது எனக்கு அப்படின்னு என்ன பக்கத்தால் வரப்படாதுங்கிறத நீங்க வச்சுருக்க. வஸ்துதா யாருக்கு சொந்தம்? மகாவிஷ்ணுக்கு தான் சொந்தம் சர்வம். அப்படிப்பட்டதான அந்த பூமாதாவை ஒரு 3 அடி எனக்கு கொடுன்னு கேட்டாரா. எதற்காக கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த பூமாதாவானது ராட்சசாவுடைய பரிபாலனத்தினால் ரொம்ப சிரமப்பட்டு பூமாதாவுக்கு வெயிட் ஜாஸ்தியா பார்க்கணும். இந்த பூமாதாவுக்கு வெயிட்டுன்னா கல்லும் மண்ணும் ஒரே இடத்துலதான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 40 அடி 40 மாடி கட்டுறீங்கன்னா புதுசா நீங்க கட்டவே இல்லை, பூமியில இன்னொரு இடத்துல இருக்கிறத வச்சுதான் இங்க கட்டிட்டு இருக்கு. அதனால பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுனால பூமிக்கு வெயிட் இல்லை. அந்த பில்டிங்க்கு வெயிட் இருக்கலாம், அது தாங்கணும். ஆர்கிடெக்ட் இது தாங்குமா தாங்காத, இந்த இரும்பு போருமா, வேற கம்பி போடணுமா, என்னமோ கஷ்டப்படுற பாவம் அவளுக்கு. ஆனா இதை தாங்கக்கூடியதான திறமையை யார் கொடுத்தா? பகவான் கொடுத்தார். ஏனச்சௌருக்ரா பிருத்திவி சதுரடா. எதனால இந்த பூமியானது திருடமா இருக்கணுமோ அந்த திறமையை அவளுக்கு பகவான் தான் கொடுத்திருக்கார் பூமாதாவுக்கு. அதனால பூமாதாவுக்கு பாரம்னா கல்லு மண்ணத்தினால பாரம் இல்லை, வேற எந்த பதார்த்தம் கொண்டு வந்து வச்சதுனால பாரம் இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாம் பூமியில இருக்கிறதா நீங்க வைக்க பெரு. சர்வாதாரம் பூமி. எங்கெங்க எந்தெந்த பொருள் இருக்கோ அத்தனை பொருளும் பூமாதா தான் தாங்கி கொண்டு இருக்கா. அதனால பூமிக்கு பாரம்னா இதனால இல்லை. பூமிக்கு பாரம் எதனால தெரியுமா? எந்த ஒரு பிராணிகள் இருக்காளோ அந்த பிராணிகளுடைய மனசுல கெட்ட எண்ணங்கள் வந்துருந்தா அதான் பூமிக்கு பாரம். பூமிக்கு பாரம்னா என்ன? நாம் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் என்பதற்காக மனுஷனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா இவனை ஹிம்சப்படுத்திக் கொண்டு நான் மற்றவர்களை ஹிம்சை பண்ணிட்டு இருக்கானே. காமம், குரோதம், லோபம், மோகம், இது வேணும் அது வேணும், எல்லா சொத்தும் எனக்கே வந்துடணும், இன்னொருத்தர் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பற்றம் பதிலா இப்படிப்பட்டதான கொடுமையான எண்ணங்கள் இருக்க அப்பொழுது அவளால நிஜமாக பாரம். அதனால என்ன பண்ண, அப்படிப்பட்டதான பாரம் வரும்பொழுது அதை சரிப்படுத்தணும்ங்கிறதுக்காகத்தான் பகவான் பிறந்திருக்கார். ஆயால் பூமியர் பாராவதாராயான்னு சொன்னா பூமிக்கு
பூமிக்கு பாரம் என்னன்னா பிசிக்கல் பாரம் கிடையாது. அதற்காக என்ன பண்ணினார், அந்த பூமாதாவை காப்பாற்றணும் என்பதற்காக தான் அவரிடத்திலிருந்து கேட்கின்றார். கேட்கும் பொழுது வாமன ரூபமாக கேட்டுருக்கிறதுனால அவருக்கு வாமனஹான்னு பேர். அதான் பலிம் வாமன ரூபேன யாசிதவான் இது வாமனஹா. இப்ப ஜெனரலா புராணத்துல இருக்கக்கூடியதான கதையை சொன்னேன். ஆனா வேதத்துல என்ன சொல்லிருக்கு, சம்பஜனீயா இதுவா வாமனஹா. சம்பஜனீயா எல்லோராலையும் போற்றப்படுகிறவர். இது எங்க சொல்லிருக்கு, மத்தியே வாமனமாதீனம் விஸ்வே தேவா உபாசதே. கட்டோபனிடத்துல ஊர்த்வம் பிராணமுன்னயதே அபானம் பிரத்யகத்யதே மத்தியே வாமனமாதீனம் விஸ்வே தேவா உபாசதே. நம்ம சரீரத்துக்குள்ள பிராணன் அபானம் என்ற காத்துக்கள் ரெண்டு இருக்கு. இந்த பிராணன் என்ன பண்ணிட்டு இருக்க, மனுஷன் மேலேயே தூக்கிட்டே இருக்கு. அபானம்ங்கிறது மனுஷன் கீழே இழுத்துட்டே இருக்கு. அந்த ரெண்டும் ஈக்குவலா இல்லாத போனா மனுஷன் ஆகாசத்துல பறந்து போயிடுவான் சார். இந்த ஹீலியம் பெலூன் போயிட்டே இருக்கு பாருங்க, அது போல ஆயிடுச்சுன்னா நம்ம கதையெல்லாம் என்ன ஆகுது பாருங்க. இதை சரி பண்ணிட்டு பூமியிலேயே இருக்கப்படி பண்றது அந்த ரெண்டு காத்துக்கள். அவளுக்கு அந்த திறமையை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கிறவர் பரமாத்மா. அதான் மத்தியே வாமனமாதீனம். மத்தியே இதயத்துக்குள். இதான் மத்திய ஆத்மனி திட்டதி. கட்டோப்பன் எடுத்தது மத்திய ஆத்மனி திட்டதே. நீங்க உட்கார்ந்துட்டு பூமியில சென்டர்ல எங்க இருக்குன்னு ஹிருதயம் இருக்கு. மனுஷன் நின்றுட்டா சென்டர் நாபி, உட்கார்ந்துட்டா சென்டர் என்ன அவனுக்கு இதயம். அந்த இதயத்துக்குள்ள மத்திய ஆத்மனி அங்கொட்ட மாத்திர புருடா. மத்திய ஆத்மனி திட்டதே அங்கொட்ட மாத்திர புருடா. ஜோதிரிவா தூமகா. புகை இல்லாதான தணல் மாதிரி எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் இதயத்துல. அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை விஸ்வே தேவா உபாசதே. எப்பொழுதும் விஸ்வே தேவர் கண்ணு காது மூக்கு நாக்கு மற்ற உருப்படிகள் எல்லாமே அதை காப்பாக போற்றி கொண்டிருக்கு. உள்ள இருக்கிற அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கு. ஏன்னா அவர் கிளம்பிட்டார்னா கிருஷ்ணார்பண இவைகள்ல ஒன்னும் இருக்க முடியாது. ஆகையால் எல்லோராலையும் போற்றத்தக்கவர், போற்றப்படுபவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, வாமனஹான்னு பேரு. இப்ப வாமனஹாங்கிற பேருக்கு பேரு வேற அர்த்தம் பார்த்திருக்கோம். போற்றப்படுபவர், எல்லோராலையும் போற்றப்படுபவர் அப்படின்னு. இது மந்திரவர்ணாது. இப்ப வாமனஹான்னு சொன்னேன். வாமனஹான் என்ன, ரொம்ப குள்ளமானவர் அப்படின்னு. இதுக்கு ஆப்போசிட்டா பிராம்சு. அடுத்தது ரொம்ப நீளமானவர். என்ன சார், ஒண்ணு இப்படி இருக்கணும் இல்லைன்னா அப்படி இருக்கணும். இதையும் சொல்லல அதையும் சொல்லல, அதான் விட்டுதான். அணோரணியான் மகதோ மஹியான் ஆத்மஸ்ய ஜந்தோர்நிதோ குஹாயாம் சமக்ரது பத்யதி வீதசோகஹ தாது பிரசாதான் மகிமானமாத்மனா. அணோரணியான் அணுவுக்கு அணுவா இருக்கிறவர் வாமனராக பிறந்தார். ஆனா என்ன ஆயிட்டார், உலகத்துல எல்லாரோட பெரியவர் ஆயிட்டார், மகாத்மாவா ஆயிட்டார், பெருமாளா ஆயிட்டார். ஏன், உலகம் முழுக்க வியாபிச்சுட்டார். என்ன, இதை எனக்கு கொடுக்கிறேன் எனக்குடையதான எண்ணம் உங்களுக்கு வந்தது. அந்த எண்ணத்தினால எவ்வளவு பெரிய பல சக்கரவர்த்தியா இருந்தாலும் நான் கொடுக்கிறேன் எனக்குடையதான அகங்காரம் வந்ததுமே நீங்க குறுகி போயிட்டேள். ஆனா நீங்க குறுகி சரணாகதி பகவானுக்கு என்ன கொடுத்திருக்கேள். அதனால என்ன ஆயிடுதுன்னு, என்னோட ஒண்ணு ஆயிட்டேன்னு. அதனால உலகம் முழுக்க பலி சக்கரவர்த்தி எடுக்கிற இடத்தை கூட தான் ஆக்கிரமிச்சு விட்டார். பகவானோட ஒண்ணு ஆயிட்டார். அதான் சொல்றது, சைவ ஜகத்ரயம் கிரமமான பிராம்சுரபூத் இது பிராம்சு. அடுத்ததா அவரே ஜகத்ரயம் கிரமமான மூலத்திரையும் வியாபித்ததனால். இது சாதாரணமாக நம்ம கதையத்தான் கேட்டிருக்கோம் பாகவதாதி கிரந்தங்கள்ல. ஆனா இங்க ஜகத்ரயம் கிரமமானங்கிற இடத்துல என்ன, அவர் எல்லாம் ஸ்ரீணி பதாவி சக்கரமே விஷ்ணு கோபாதாபியா. விஷ்ணு கோபா எல்லோரையும் காப்பாற்றுபவராக இருந்து கொண்டு மூலத்தையும் வியாபிச்சு விட்டார். அவர் வராத கூறாத இடமே இல்லை. மகாவிஷ்ணு வாமனராக இருந்தவர் இப்படி ஆயிட்டார். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசு எப்படி இருக்கு, 3 அடியோட இருக்கு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அவ்வளவுதான். அந்த அடின்னா புட்டுன்னு அர்த்தம் இல்லை, 3 பகுதிகளா இருக்கு. ஏன்னா மாயினால செய்யப்பட்டதான ஒரு பதார்த்தம்.
அது திரவயவமாக இருக்கு. ஆனா இதுவே அந்த பரமாத்மானிடத்துல சமர்ப்பிக்கப்படுமேயானால், சரணாகதி அடைவிடையானால் என்ன ஆயிடுறதா? இந்த உலகம் முழுக்க வியாபிச்சு விட்டு எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஸ்யதி சர்வபூதேஷு ஆத்மானம் ததோ ந விஜுகுப்ததே. எல்லா பிராணிகள்லயும் எங்கும் இருக்கக்கூடியதான ஆத்மா நான் தான் எனக்கூடியதான அறிவு வருதான். ஏதோ புத்தகத்துல படிக்கிறதோ இல்ல காதால கேட்கறதோ இல்ல, அனுபவிக்கிறான். அதான் நம்ம மதத்துல நாம எதை சொல்றதோ அனுபவிக்கிறோம். இட் பிகம்ஸ் a matter of experience. நமக்கு தலைவலி கால்வலி சந்தோஷம் துக்கம் வந்தால் நாம் எப்படி என்னத்துடைய தயவு இல்லாமல் அனுபவிக்கிறோமோ அப்படிப்பட்டதான அனுபவம். எஞ்சான் உடம்புல தான் நான் இருக்கேன் என்று இல்லாமல் எங்கும் இருக்கேன் எனக்கூடியதான அனுபவம் உண்டு. அந்த அனுபவம் அந்த நிலையை காட்டுற தயேவ ஜகத்ரயம் கிரமமான அந்த பரமாத்மாவே மூவலத்தையும் வியாபித்துக் கொண்டிருக்க பொழுது பிராம்சுரபூத பிராம்சுவாக ஆகிட்டார். இது பிராம்சு தோயே துபதி தேஹஸ்தே வாமனோ பூத வாமன. பாருங்க, இதெல்லாம் ஹரிவம்சத்துல இருக்கிறது. விஷ்ணு புராணத்துல இதே கதை தான் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல இதே கதை தான் இருக்கு. எதற்காக பகவான் வெறுமன ஹரிவம்சத்துல சொல்லிட்டு இருக்கார்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கேட்டீழையானால் உங்களுக்கு புத்திரோத்பத்தி ஏற்படும். வீட்டுல குழந்தைகள், பேரன், பேத்தி, அந்த பேத்திக்கு பேத்தி எல்லாமே நீங்க பார்க்கலாம். இது ஒரு குழந்தைகள் வர்றதுங்கிறது அது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியமானது எல்லோருக்கும் கிடைக்கணும். ஏன்னா மகாவிஷ்ணு ஸ்மரணம் அல்லவா இது. இங்கே முக்கியமாக வாமனாதாருடைய ஸ்மரணம் அல்லவா, அது சகல சேவத்தையும் கொடுக்கணும் என்பதற்காக ஹரிவம்சத்துல இருக்கிறதே எடுத்துட்டு இருக்கார். பாருங்க, சயே துபதி தேஹஸ்தே வாமனோ பூத வாமன. எப்பொழுது அவர் அந்த ரிஞ்சாவளிங்கிற அம்மா அவ கிண்டியிலிருந்து ஜலத்தை விட்டதுமே பலிச்சக்கரவர்த்தியுடைய கையில அந்த ஜலம் விழுந்ததோ, எதற்காக ஜலம் விழுந்ததுமே அந்த ஜலத்தோட அந்த பூமியும் உனக்கு கொடுக்கிறேன்னு தானம் பண்றார். தோயே துபதி தேஹஸ்தே வாமனோ பூத வாமன. இதற்கும் வாமனா இருந்தவர் அவாமனா ஆயிட்டார், ரொம்ப பெரியவராயிட்டார். சர்வதேவமயம் ரூபம் தர்சயாமாச வை பிரபோ. மகாத்மா என்ன பண்ணினாரா, விஸ்வரூபத்தை காமிச்சாராம் பலி சக்கரவர்த்தி. அந்த சரீரத்துக்குள்ள எல்லா தேவதைகளுடைய உருவமும் இருக்கு. வாமனுடைய சரீரத்துல இப்ப எப்படி இருக்கு, அவர் பெரியவராயிட்டார். எல்லா தேவதைகளும் பிரம்மா ருத்ரன் அத்தனை தேவதைகளும் ஸ்ரீ தெய்வத்தியங்களும் அத்தனை ஸ்வரூபமும் அதுக்குள்ள காமப்படுறது. சர்வதேவமயம் ரூபம் தர்சயாமாச வை பிரபோ பூபாதோத்யௌசிரஸ்ய. பூமியானது அந்த மகாவிஷ்ணுடைய பாதம் ஆயிடுதான். ஆகாசமானது அவருடைய தலை ஆயிடுதான். பாருங்க, பூபாதோத்யௌசிரஸ்ய சந்திராதித்யௌ சற்றுஷி. ஒரு கண்ணு சந்திரனாகவும் ஒரு கண்ணு சூரியனா ஆயிடுது. ஆனா அப்படின்னு அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார். சூரியன் சந்திரன் எங்க இருக்க ஆகாசத்துல, அந்த அளவுக்கு இவர் வளர்ந்துட்டார் சார். கண்ணுக்கு அவ்வளவு பெரிய இதாயிட்டார். இத்தியாதி விஸ்வரூபம் தர்சயித்வா. இப்படிப்பட்டதான ஒரு விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபம் பூபாதோ யஸ்ய நாபிர்வயதசுரநிலச்சந்திர சூர்யௌஜநேத்ரே கர்ணாவாசாஸ்திரோத்யௌர்முகமபி தஹனோ யஸ்ய வாக்தேயமப்தி. இந்த நாவாக்கள் இந்த தியான ஸ்லோகம் எங்க இருந்தது, இங்க இருந்து இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமா ஆயிட்டார். அடுத்ததாக வாமனனானவர் மகாத்மாவாகி பெருமாளாக ஆகி இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமா ஆயிட்டார். சத்ய விக்ரமதோ பூமிம் சந்திராதித்யோஸ்தனாந்தரே. அவ்வளவுதானா? இன்னும் வளர ஆரம்பிச்சாரியா. வளர ஆரம்பிக்கும் பொழுது 2 கண்களா இருந்தவர் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, சந்திரனும் ஆதித்யனும் அவருக்கு 2 ஸ்தனங்களா ஆயிடுதான். ஆனா முன்னால இருந்தவர் இன்னும் வளர்த்தார். சந்திராதித்யோஸ்தனாந்தரே நப பிரக்ரமமானஸ்ய நாப்யாம் தௌ சமவஸ்திதௌ. ஆகாசத்தையும் தாண்டி இன்னும் வளர ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா திரிபாதூர்த உதை புருஷா பாதோ பவாத் புனா. அவர் என்ன செய்தார், 7-14 லோகங்களும் அவருக்கு ஒரு பாதம் தானா. 3/4 அதுக்கு மேல நிக்கிறது. ஒரு இடத்துல அத்தியதிஷ்ட தசாங்குளம் தான் சொல்லியிருக்கு. 7-14 லோகங்களுக்கு மேல 11 அங்குலங்கள் தான், 10 அங்குலம் தான் இருந்தது. அது பிகினிங். இப்ப என்னன்னா அதுக்கு மேல 1/4 எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டார். 3/4 மேல இருக்கு. ரிபான் நாராயண உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து.
அதுல இவருடைய ஸ்வரூபத்தை சொல்றது அத்தனையும் புருஷ சூக்தத்துல இருக்கு. நீங்க புருஷ சூக்தத்துக்கு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும் வரப்போறது. விவகாரம் எதற்காக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கார்? சத்ய விக்ரம சந்திராதித்ய உத்தனாந்தரே நப பிரக்ரமமாணஸ்ய நாப்யாம் தௌ சமவஸ்திதௌ. நப பிரக்ரமமாணஸ்ய ஆகாசத்தையும் தாண்டி நின்று இருக்கும் பொழுது அவ ரெண்டு பேரும் என்ன பகவானுடைய தொப்புள் ஸ்தானத்துல இருக்கலாம். நாப்யாம் தௌ சமவஸ்திதௌ திவவாக்கிரமமாணஸ்ய இன்னும் வளர்ந்தாராம் அவர். என்ன ஆச்சு? ஜானமோலே வியவஸ்திதே அவர் ரெண்டு முழங்காலா இருக்கலாம். இன்னும் வளர்ந்தா எப்படின்னு தெரியாதுன்றார். இது பிராம்சுத்வம் தர்சயதி ஹரிவம்சே. நம்ம விஸ்வரூபம் மற்ற புராணங்கள்ல கொஞ்சமா தான் பாக்குறோம். ஹரிவம்சத்துல பகவானுடைய விஸ்வரூபத்தை இவ்வளவு விசேஷமா காட்டியிருக்கார். அதனால அவருக்கு பிராம்சுன்னா லெங்தி பர்சன் அப்படின்னு சொன்னா அது பரமாத்மாவைத்தான் சொல்ல முடியும். இதை விட யாராலையும் வர முடியாது. ஆகையால் இவர் என்ன சொல்லியிருக்கான்? உபேந்திர வாமன பிராம்சு. அடுத்தது அமோக. அடுத்தது நமோகம் சேஷ்டிதம் எஸ்ய சஹ அமோக. சாம்பார் கொடுத்தேன்னா எப்படி இருந்தது? ஜம்முன்னு இருந்தது, அமோகமா இருந்தது. இந்த அமோகமா நம்ம சொல்லும். பால் பாயசம் எப்படி இருந்தது? அமோகம் பொங்கணும். அமோகம்னு சொல்லலாம், அகோரம்னு சொல்லக்கூடாது. அகோரேபியோ தகோரேபியோ கோர கோரதரேபியா. அகோரம்னா வேற அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம். நியாயமா அது நல்ல மங்க அர்த்தம் தான். ஆனா லோகத்துல அமோகம் பொங்கம். இந்த அமோகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கம்பேரிசனே இல்ல, பெஸ்ட் அப்படிங்கிற அளவுல நம்ம சொல்லணும். இந்த பெஸ்ட்னா என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிறது பாருங்க. ஏதோ ஒரு பொருளை பண்ணின அந்த பொருளானது மற்ற எல்லா பொருள்களோட நன்றாக இருக்கு என்பதற்காக பெஸ்டோ அப்படி சொல்லல. அப்ப என்ன ஆகுன்னா ஒண்ணு நன்னா பண்ணலாம், இன்னொன்னு நன்னா பண்ணல அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி இல்ல, எதை பண்ணினாலும் அது நன்னா. அந்தந்த செயல் அவரை விட ஒழுங்கா உத்தமமாக வேற யாராலையும் பண்ண முடியாதுங்கிற அபிப்பிராயத்துக்கு அவருக்கு அமோகான்னு சொல்றோம். நமோகம் சேஷ்டிதம் எஸ்யத. அவருடைய சேஷ்ட அவருடைய செயல் எதுலையும் கொண்டு போகல. எந்த சேஷ்ட அவர் பண்ணினாலும் உலகத்தை படைச்சாரா, உலகத்தை காப்பாற்றுறாரா, உலகத்தை அழிக்கிறாரா, உலகத்தினுடைய சுரூபத்தை பார்க்கிறாரா, எல்லாமே அவருடைய வசதியாகத்தான் இருக்கு. இதுல ஒரு உபனிஷத்துல சொல்றது, இது எல்லாம் போகட்டும் உங்களை படைச்சாரே அது போராதன்ட்டார். ஒரு மனுஷனை படைச்சிருக்கார் பாருங்க. நம்ம சரீரத்துக்குள்ள இவன் கையை காலு பாதங்கள், இந்த விரல்கள், நகங்கள், தலைமுடி, கண்ணு, இதெல்லாம் கரெக்டா எங்க இருந்தால் மேக்சிமம் யூட்டிலைசேஷன் மேக்சிமம் யூஸ் வந்திருக்குமோ அது போல தயார் பண்ணிருக்கார். இதெல்லாம் எப்படி தயார் பண்ணினார் யோஜனை பண்ணி பார்த்தீங்களா? எப்படி வந்தது? நம்ம சரீரத்துக்குள்ள இத்தனை ரத்த குழாய்கள் இருக்கு, இத்தனை மற்ற பதார்த்தங்கள் இருக்கு, எலும்புகள் இருக்கு. அந்த எலும்பானது வளைஞ்சு கொடுக்கறது. சின்ன குழந்தையா இருந்தாலும் 10 அடி 20 அடி இருந்தாலும் தானே எழுந்து போறது சார், பால் மாதிரி போயிடுறது. வயசா இருப்பதே கீழே விழுந்தா பொத்தனை எலும்பு உடைஞ்சு கொடுத்துங்கிறான். அவனே தான் தடிக்கு விழுந்தான், கை எலும்பு உடைக்கிறதுங்கிறான். சின்ன குழந்தை அது பாட்டுக்கு மேல இருந்து 10 அடியில இருந்து தொப்பன்னு விழுறது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்குது. நீங்க கெட்ட போய் எதை பண்ணாதான் கத்த ஆரம்பிக்கிறது. ஒன்னும் நீங்க பார்க்காத மாதிரி இருந்தா எழுந்து அப்படி போயிடுறது. என்ன சுவாமி அப்படி? இந்த எறும்பு மேல இருந்து கீழே விழறது, அதுக்கு ஏதாவது தானா போயிட்டே இருக்கேன். எப்படி இத்தனையும் என்னமா தயார் பண்ணினா அந்த பகவான்? யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம ஒரு சரீரத்தை விடுங்க, இதை தயார் பண்றதுக்கே உன்னால முடியல. இவன் என்னமோ ரோபோங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். இவனால எத்தனை கொடுத்தாலும் அறிவு கொடுக்க முடியல. என்ன நீங்க சொன்னபடி இன்னொருத்தர் சொன்னபடி அதை கேட்கறதே ஒழிய சொந்தமாக யோஜனை பண்றதுன்னு ஒண்ணு வரல. இப்பதான் கம்ப்யூட்டர்ல சொல்லிட்டு இருக்கா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காளா. அது வரதோ இல்லையோ அது அப்புறம் பார்த்துக்கோ. விவகாரம் நிச்சயமா வர முடியாது. இவன் என்ன பண்றான்னா ஆயிரக்கணக்கானதான அறிவுகளை அங்கே சேர்த்து வச்சு இது போல சந்தர்ப்பம் தான் இப்படி பண்ண இப்படின்னு இவன் சொல்லலாமே தவிர புதுசாக ஒரு நினைச்சு அது மாதிரி நடக்கிறதுன்னு வேற யாராலையும் முடியாது. அது இந்த மனிதனுடைய ஒரு புத்திக்குத்தான் கொடுத்திருக்காரு அந்த பகவான். இத்தனையும் தயார் பண்ணியிருந்தான பகவான் உலகத்தை படிச்சு நமக்கு பல்வரிசை கொடுத்திருக்காரு. பண்றான் முன் பல்வரிசை எதுக்குன்னு பழம் கடிக்கிறது, இன்னொருத்தர கடிக்கிறதுக்கு இல்லை. நீங்க வேற பக்கத்துல பரிசு வச்சிருக்க, கடவா பரிசு வச்சிருக்கார், எல்லாத்தையும் நசுக்கி சாப்பிடுறது, இத்தனையும் பண்ணியிருக்கேன். இந்த பல்வரிசைகளுக்குள்ள இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை நாட்டியம் பண்ணிட்டே இருக்கு.
அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பை மிஸ்டேக்கு கடிச்சா தான் உண்டுன்னு. சாதாரணமா வேற எந்த மனுஷனா இருந்தாலும் அந்த நாக்கு அதுக்குள்ள இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தரம் கடிச்சுக்கணும் நம்ம. சொல்றார், இந்த நாக்கு நம்ம பற்களாலேயே கடிக்கப்படுகிறது. நான் யார வைவேங்கிற? பல்ல வைக்கிறதா நாக்க வைக்கிறதா? பல்லு சொல்றதா நாக்கு நடுவுல பூந்துருச்சுன்னு, நாக்க சொல்றதா பல்லு என்ன கடிச்சது, என்ன பண்றது? அதே மாதிரிதான் ரெண்டு பேரும் என் குழந்தைகள். ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா யாரு பக்கத்துல டெசிஷன் கொடுக்கறது சொல்லுங்க. அது மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பகுதிகளை சுருட்டி பண்ணிருந்த அந்த பரமாத்மாவுடைய லீலைகள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். இதைகளை காப்பாற்றி கொண்டிருக்க உங்களுக்கு என்னென்ன வியாதி வரதோ அந்தந்த வியாதிக்கு மருந்து உங்க ஆத்துல புழக்கடையிலேயே இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆத்துல மஞ்சள் காமால இருந்தா கிராமாந்தரத்துல வேற எங்கேயும் போக மாட்டான். கீழா நல்லியில பின்னாலேயே இருக்கும், அதை போய் கொடுப்பார். நமக்கு இப்ப கிடையாது, லீவ் 52 அப்படிங்கிறாங்க. அதை கொண்டு வந்து இவன் கொடுக்க, அதே தான் இங்க போட்டது. இவன் 100 ரூபாய் சார்ஜ் பண்றான், கிராமாந்தரத்துல பண்ணிட்டு இருக்க பாருங்க. உங்களுக்கு என்ன யாராருக்கு என்னென்ன வியாதி வருமோ அந்த வியாதி வரும் பொழுது அந்த சமயத்துல அதை முளைக்குமா. ஆயுர்வேதத்துல அப்படி விசேஷமா சொல்லியிருக்காரு. ஏன்னா பகவானுடைய செயல்ல வந்த பதார்த்தம் எந்தெந்த பதார்த்தம் நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்திலேயே சகல வியாதி நிவர்த்தகத்துவம் உண்டு. கருவேப்பிலையை நிறைய சேர்த்துன்றவன பிளட் பிரஷர் குறையுங்கிறோம், அதுக்கு விசேஷமா சொல்லி ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவ்வளவு சொல்றதுன்னு சொன்னா என்ன அத்தனையும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக பர்ஃபெக்டா வச்சுருக்காரு. அதே போலயே மரண சந்தர்ப்பத்திலையும் எப்படி அவருடைய சேஷ்டை எதுவும் வீணா போகல, அப்படி உயர்ந்ததான சேஷ்டைகள் உடையவர். ஆகையால் அவருக்கு அமோகான்னு பேர். நமோகம் சேஷ்டிதம் யஸ்யதா அமோகா பேரு அமோகதா. அதுக்கப்புறம் சுதி மரதாம் சுவதாம் அர்த்தயதாம் ச பாவனத்வாத் சுதி. அவரை நினைத்தாலோ அவரை வாயவிட்டு அவருடைய நாமாக்களை சொன்னாலோ அவருடைய பாதபத்மங்கள்ல ஒரு துளசிய போட்டாலோ அல்லது போட்டேன் என்று நினைத்தாலோ பாவனத்வா உங்களை தூய்மையாக்கி விடுறார். அத்தியஸ்பர்ஷஸ்ய மகானுசுதி இது மந்திரவர்ணாது வேதம் சொல்றதுன்னு. அத்தியஸ்பர்ஷஸ்ய உங்க மனசோ உங்க சரீரமோ எதையும் ஆகட்டும் அவரை தொடுமையானால் அவரோட சேருமையானால் மகானுசுதி அவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு தன்மை உங்களுக்கு வரும்படி பண்றார். ஆகையால் அவருக்கே சுச்சின்னு பேர். பாவனத்துவத்தை கொடுக்கறதுனால அவருக்கு சௌச்சத்தை கொடுக்கறதுனால அவருக்கு சுச்சின்னு பேர். பாருங்க, ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத். நினைச்ச மாத்திரத்தினாலேயே ஜென்ம சம்சார பந்தனம் எல்லாம் போயிடுறதாம். எப்படி விஷ்ணுசாஸ்திரத்தை நினைக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சு அதற்கு பிறகு அதுல இருந்து ஆரம்பிச்சு ஆத்ம தத்துவத்தை அறிந்து இந்த ஜென்மாவிலேயே மோட்சம் வரும்படி பண்றார். எப்படி இருந்தாலும் சர்வாவஸ்தாங்கதோபிவா யஸ்மரே சுண்டரே காட்சம் சபாக்கியாபியந்தர சுட்டி. எந்த நிலையில தாங்கள் இருந்த போதிலும் பகவானை நினைத்த மாத்திரத்தினால எல்லா விதமான சௌத்தமும் உங்களுக்கு ஏற்படுறது. அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவா. நம்மளவே பவித்திரம்னு சொல்லிக்க முடியுமா? நம்ம தூய்மையானவான்னு சொல்ல முடியுமா? நேற்று சாப்பிட்ட பதார்த்தம் வயசுலயே இருக்கே, அது எப்படி சுத்தம்னு சொல்ல வேண்டும்? மேல ஸ்நானம் பண்ணினதுனால சுத்தமாயிட்டோமா? மனசுல எத்தனை ஆசைகள் எத்தனை வெறுப்புகள் இருக்கு இல்லேன்னு நான் என்னால சொல்லிக்க முடியும். நீங்க சொல்லிக்கலாம் எனக்கு ஒண்ணும் இல்லேன்னு. நிஜமா உங்களை மனசுல யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் வாழ்க்கையில அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆசை இருக்கு. ஒன்னும் ஆசைப்படல ஏண்டா ஒன்னும் நடக்கிறா போல இல்ல, அவ்வளவுதான். வஸ்துதா ஆசை இல்லேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆகையால் விவகாரம் என்னடா அத்தனைக்கும் அத்தனை ஆசைகள் இருந்தாலும் அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அவரை நினைத்த மாத்திரத்தினால தூய்மையாயிற்று. ஆகையால் தான் ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதா. எவ்வளவு கொடுமையான எண்ணங்கள் இருந்த போதிலும் அவருடைய பாபங்களை எல்லாம் போக்குறவர் மகாவிஷ்ணு. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மிருதா அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு சுசி இது வேறு. அதோட மட்டுமல்ல ஊர்ஜிதா. சுதிர் ஊர்ஜிதா. ஊர்ஜிதான்னு என்ன? பலசாலி. பலம்னு சொன்னா நம்ம இந்திரனைத்தான் பலம்னு சொல்றோம். ஆனா விவகாரம் என்ன? இந்த பலமானது எங்க இருந்து வருது? மகாவிஷ்ணு இருந்து. ஓர் உதும்பரஹா ஓர்க்கு பசவஹா அப்படின்னு வேதங்களை இந்த ஊர்ஜிதா எல்லா பலத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர் பரமாத்மான்னு சொல்றது. இப்படி பகவானுடைய நாமக்கள்ல
இன்னைக்கு நம்ம அது உபேந்திரோ வாமன பிராந்து அமோக சுச்சி ஊர்ஜிதா அப்படிங்கிற நாமக்களை பார்த்தோம். அதே மாதிரியே அடுத்ததாக அதீந்திர சங்கிரஹ சர்க திருதாத்மானியமோ யமஹா அப்படிங்கிற நாமக்கள் வரப்போறது. இதை நாளைக்கு பார்ப்போம். இதுல நியமோ யமஹா நியமம் திருதாத்மான்னு பார்த்தேன். இப்படி பரவாஷ்ணிய மகான்களுடைய அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் ரொம்ப உயர்ந்ததான ஒரு அவதாரம் ஞான அவதாரம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததான அவதாரங்கள் எல்லாமே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனராகவும் நரசிம்மராகவும் இந்த அவதாரங்கள் எல்லாமே தேவதைகளை காப்பாற்றுறதுக்காக பலவீரியாதி அவதாரங்கள். ஆனா மகாவிஷ்ணு ஞானனாகவும் ஞானஸ்வரூபமாக அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டதான அவதாரம் தான் வியாசஸ்வரூபம்னு பேர். இந்த வியாசாவதாரம் வந்து வியாசரே விஷ்ணு, மகாவிஷ்ணுவ வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வேதங்களை எல்லாம் நாளா பிரிக்கிறது மட்டுமல்ல, அந்த வேதங்களுடைய அர்த்தங்கள் வேதத்தில் இருக்கிற தர்மங்கள்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும்னு மகாபாரதத்தை எழுதினர். அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடியதான தர்மங்களை தனித்தனியாக காட்டணும் என்பதற்காக 18 மகாபுராணங்கள் 18 உப புராணங்கள் எழுதினர். இத்தனையும் ஸ்ரீமத் பாகவத பக்திக்காக எழுதினாரா. அப்படி பண்ணி வேதங்களுடைய வாக்கியங்களுக்கு என்னமா அர்த்தம் சொல்லணும் என்பது காண்பிக்கிறதுக்காக சூத்திரங்களை எழுதினார். இப்படிப்பட்டதான மகாவிஷ்ணு அவருடைய ஸ்வரூபம். அவரை தியானம் பண்றதுக்காக அவரை நினைக்கிறதுக்காக ஒரு நாள், அதான் விசேஷமா குருவாராதன தினம். குருவை குருவா மகாவிஷ்ணுவை பார்க்கக்கூடியதான ஒரு தினமானது நாளைக்கு தான் வியாச பௌர்ணிமான்னு பேரு. அதான் ஆஷாட மாசத்துல வரக்கூடியதான பௌர்ணிமை. அந்த பௌர்ணமி அன்னைக்கு குரு மண்டலத்துல நம்ம தியானம் பண்ணணும். நாராயணம் பத்மபுவம் பதிஷ்டம் சக்திஞ்ச தத்வத்திர பராதரஞ்ச வியாசம் சுகம் கவுடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்தி சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரி மதாஸ்தி பத்மபாதஞ்ச ஹஸ்தாமதகம் சிஷ்யம் தந்திரோடகம் வார்த்திகாரமன்யா அஸ்மத்குருவும் சந்ததமானதோஸ்மி. மகாவிஷ்ணுல இருந்து ஆரம்பித்து நம்ம குரு வரைக்கும் இருக்கக்கூடியதான அத்தனை குரு மண்டலங்கள் எல்லாமே ஒவ்வொருவரும் ஒரு தீபத்திலிருந்து ஏற்றின தீபம் மாதிரி அந்த ஸ்வரூபமாக இருக்கு. அப்படின்னு அவரை தியானம் பண்ணக்கூடியதான எல்லோரும் அந்த குருவை நினைக்கக்கூடியதான தினம் நாளைக்கு நடக்கிறது. அதான் வியாச பௌர்ணமின்னு பேரு. யதீஸ்வரால் உட்பட்ட உலகத்தை எல்லாத்தையும் விட்டாலும் குருவை விட முடியாது. ஆகையால் யதீஸ்வரால் உட்பட நாளையிலிருந்து அந்த வியாச பௌர்ணமின்னு ஆரம்பிச்சு இந்த 4 மாசம் எங்கேயும் நகரப்படாது, ஒரு இடத்துலயே இருக்கணும். 4 மாசம் கஷ்டமா இருக்குன்னு போனா போறது பட்டோவை மாதா அப்படின்னு சொல்லி 2 மாசம்னு வச்சுட்டு இருக்க. ஒரு இடத்துலயே இருந்து சர்வதா சர்வகாலமும் நாராயண ஸ்மரணம் பண்ணணும். நம்ம தான் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு இருக்கோம், தினந்தோறும் பண்ணிட்டு இருந்தோம். இருந்த போதிலும் சன்னியாசிகள் உட்பட பண்ண வேண்டியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான வியாச பௌர்ணமி நாளைக்கு எல்லோரும் நம்ம குருவ ஆராதனை